திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஒன்றியத்தின் ஊழல் குறித்து புகார் அளித்த மாற்றுத்திறனாளியான சிவக்குமாரை தொகுப்பூதிய தூய்மை பணியிலிருந்து நீக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கலெக்டரிடம் புகார். வாழ்வாதாரத்திற்கு வழி செய்ய வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட காரத்தொழுவு ஊராட்சியில் சிவக்குமார் என்ற மாற்றுத்திறனாளி தொகுப்பூதியத்தில் தூய்மை பணியாளர்கள் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இதுகுறித்து சிவக்குமார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். மேலும் இதுகுறித்து மாற்றுத்திறனாளியான சிவக்குமார் கூறியதாவது: கடந்த சில வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட சாலை விபத்தில் எனக்கு காயம் ஏற்பட்டு சுமார் 75% ஊனம் இருப்பதாக மருத்துவர் சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். ஆனால் திடீரென விபத்தில் ஏற்பட்ட ஊனத்தால் முடங்கி கிடக்காமல் மனதைரியத்துடன் 3 சக்கர வாகனத்தில் சென்று பணிகள் அனைத்தையும் திறம்பட செய்து வந்தேன். மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் வீடற்ற ஏழை நபர்களுக்கு தமிழக அரசு இலவசமாக வழங்கிய வீட்டுமனை இடத்திற்கான பட்டாக்களை அரசு துறையில் பணியாற்றும் சில நபர்கள் போலியான சான்றிதழ் கொடுத்து இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிய முறைகேடு குறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன். அரசு பணியில் இருக்கும் ஊழியர்களும் இலவச வீடுமனை பட்டா வாங்கியதாக புகார் தெரிவித்த நிலையில் முறைகேடுக்கு உறுதுணையாக இருந்த மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாதிக் பாஷா, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் காரத்தொழுவு ஊராட்சியில் தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளராக தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய என்னை எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார்கள். நேரடியாக சென்று காரணம் கேட்டபொழுது எனது ஊனத்தை காரணம் கூறி மிகவும் கீழ்த்தரமாக பேசினார்கள். எனவே அவர்கள் மீது மாற்றுத்திறனாளி வன்மத்துடன் பேசும் நபர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலமுறை புகார் அளித்திருந்தேன். மேலும் பள்ளி படிப்பு படித்து வரும் 2 பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்வாதாரத்திற்கு எவ்வித ஊதியமின்றி மிகவும் தத்தளித்து வருகிறேன். தற்பொழுது மடத்துக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றும் ஆறுமுகம், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கர் ஆகியோரிடமும் எனது பரிதாபமான நிலை குறித்தும் வாழ்வாதாரம் குறித்தும் பலமுறை முறையிட்டும் அவர்களும் தொடர்ந்து என்னை மாற்றுத்திறனாளி என்று இழிவுபடுத்தி வருகிறார்கள். எனவே அரசு பணி இருக்கும் இவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கும் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அவர்களிடமும் எஸ்பி அவர்களிடமும் புகார் மனு அளித்துள்ளேன். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருணை உள்ளத்துடன் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு என்னை மீண்டும் தொகுப்பு ஊதியத்தில் பணி செய்ய உத்தரவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணி ஏதுமின்றி பல்வேறு பகுதியில் கடன் வாங்கி மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் வறுமையின் கோரப்பிடியில் வாழ்ந்து வருகிறோம். வாழ்வுக்கு வழி இல்லை என்றால் எனது குடும்பத்தோடு தற்கொலை செய்யும் அனுமதியாவது அரசு தர வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினார். ஊராட்சி ஒன்றிய ஊழலை சுட்டிக்காட்டிய மாற்றுத்திறனாளி அதிகாரிகள் காழ்ப்புணர்ச்சியுடன் பழிவாங்கும் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அரசு அதிகாரிகள் செய்யும் தவறுகளை யாருமே சுட்டிக்காட்ட முன்வர மாட்டார்கள் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். பேர் கே சிவக்குமார். நான் காரத்தொழுவு கிராமம், மடத்துக்குளம் தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். நான் கடந்த காரத்தொழுவு ஊராட்சியில் 13 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தேன். எனக்கு கடந்த 2/6/2018 அன்னைக்கு ஒரு சாலை விபத்தில் என்ற கால் ஊனமாயிடுச்சு. 75 விழுக்காடுகளும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆகிவிட்டேன். அதனால் எனக்கு காரத்தொழுவு ஊராட்சியில் 7/2/2022 அன்னைக்கு நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி என்னை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இது காரத்தொழுவு ஊராட்சி செக்ரட்டரி, வட்டார வளர்ச்சி அலுவலர் இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு கூட்டாக கொண்டு சேர்ந்து சரி செய்துவிட்டார்கள். காரத்தொழுவு நடக்கும் ஒரு சில சட்டவிரோத செயல்களை மேலதிகாரிகள் கொண்டு போன காரணத்தால் என்னை இந்த மாதிரி பழி வாங்கும் நோக்கத்தோடு என்னை பழி வாங்கி விட்டார்கள். இது சம்பந்தமாக நான் பல முறை மடத்துக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மனு கொடுத்தும் எதுவுமே செவி சாய்க்கல யாரும். அதனால் என் வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்பட்டது. எனக்கு தொகுப்பூதியத்தில் 2018 தான் பணி உத்தரவு மடத்துக்குளம் பிடிஓ எனக்கு கொடுத்தாருங்க. இது மீண்டும் வேலை கொடுங்கன்னு சொல்லி நானும் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரியிலேருந்து ஊராட்சி மன்ற தலைவர் முதல் பிடிஓ
மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்து யாருமே எந்த சேவை இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலைங்க. என் வாழ்வாதாரம் பாதிக்குமா இருக்குது. எனக்கு வந்து அரசாங்கமே இந்த மாதிரி பண்ணினா எனக்கு வந்து நான் ப்ரைவேட்டில் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அதனால் வந்து அரசாங்க தனி கவனம் செலுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தனி கவனம் செலுத்தி மாற்றுத்திறனாளிக்கு வந்து தெய்வ பிரிவு என்று சொல்லுவீர்கள். இந்த தெய்வ பிரிவுகளுக்கு வந்து அநீதி நடக்காத அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு உள்ளே இறங்கி வேறு ஒரு நடவடிக்கை எடுத்து மீண்டும் இந்த பணி வழங்க ஆவணம் செய்யுமாறு தங்களை பணியோடு வேண்டுகிறேன். இந்த கோரிக்கை வந்து எடுக்குமாறு தங்களை விரும்பி கேட்டேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தை படிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு, ஒரு பொண்ணு வந்து BA போயிட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களையும் நான் நேரில் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கேன். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின் கீழ் எனக்கு ரொம்ப வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. ஆனால் வந்து மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பு ஐயா அவர்களுக்கும் மனு கொடுக்க வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு அநீதி ஏற்படுத்துவதும் செயல்படும் நபர் மீது வந்து தமிழக அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் மனு கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, நான் வந்து காரத்தூர் சிவகுமார் பேசுறேங்கம்மா. சொல்லுங்கப்பா. ஆமா, ஒன்றும் இல்லைங்கம்மா. நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் மீண்டும் மேலதிகாரிக்கு போல மாதிரி தவறுதலான அறிக்கையவே மீண்டும் இப்படியே கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்ப மனவேதனைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி இருக்குல்லங்கம்மா. மன போட்டோம் நீ தான் மன உளைச்சல் ஏற்படுத்திட்டு இருக்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். எப்படிமா உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நீ இதை பொறுப்பு சொல்லிடுவேன். வீட்டுல சொல்லி ஆபீஸ்ல சொல்லி எழுதி வச்சிருவேன். ஆமா ஆமா, மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி தவறுலாம் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த மாதிரி வந்து இல்லாத குற்றத்தை நீங்க எழுதி என்னங்கம்மா அது? நான் ஒன்றும் எழுதி கொடுக்கலையே. ஆமா, நீங்க எனக்கே ஒரு லெட்டரும் கூட அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கீழ் இருக்கிறாதியே அலுவலர் பேச்சு கேட்டு இந்த மாதிரிலாம் நீங்க எழுதி என்னங்கம்மா? நான் ஏங்க அப்படி பண்றீங்க? நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண இது உங்களுக்கே சரிங்களாம்மா? இப்ப நான் ஒன்றும் பண்ணலப்பா. முதல்ல இருக்கிறவங்க பண்ணி வச்சு போயிருக்காங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பேசுற மாதிரி இருந்தா அவங்ககிட்ட பேசிக்கோ. இப்படி சொன்னா எப்படிங்கம்மா? நீங்க தான்மா அத்தாரிட்டி ஆபீசர் இல்லம்மா. நீங்க அதுக்கு எப்படிலாம் நீங்க சொல்லாமாம்மா? நீங்க ஒரு ஆபீசரு, நான் ஒரு மாற்றுத்திறனாளி பாதிச்சிருக்கேன், எங்க உரிமையை அம்மாட்ட கேட்டுதான் சொன்னா நீங்க அது என்ன மாதிரி நான் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னையும் மன உளைச்சல் ஏற்படுத்துறேன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? அப்படிதான் சொல்லுவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் சரின்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வந்துடுங்கம்மா. இல்லைங்கம்மா, நான் நேரா நீங்க அம்மா வர சொன்னீங்க. உங்களை வந்து 2 தடவை பார்த்தேன். அப்படி இருந்துமே பாருங்கம்ல, ஏட்டிக்கு போட்டு இந்த மாதிரி தவறுதலால பேசுன இதெல்லாம் அடவடுத்தனமெல்லாம் பேசுறாங்கல்லங்கம்மா. இது உங்களுக்கே நீங்களே இப்போ நேராக விசாரிச்சிங்கல்லம்மா, உங்களுக்கே தெரியுது. நீங்களே இந்த மாதிரி எல்லாம் சொன்ன எப்படிங்கம்மா அது? நீங்களே அம்மா அவங்க தப்பா சொல்லிங்கம்மா. அதான் வந்து நாங்களும் மனுஷன் சும்மா எங்களை போல் ஓயாம தப்பா மேல பதில் போட்டு எங்க மேல அலிகேஷன் ஏற்படுத்தினா நாங்க எப்படிங்க இந்த பூமிக்கு வாழ்றது? நீங்களே சொல்லுங்கம்மா. என்னங்க ஓயாம நாளைக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். என்ன ஓயாம நான் என்ன பண்ணிட்டு பாருங்கம்மா. இல்லைங்கம்மா, நீங்க முன்னாடி வந்து என் மேல இந்த மாதிரி குற்றம் இருக்குது, இவர் மேல அலிகேஷன் இருக்குதுன்னு சொன்னா ஏங்கம்மா என்னை வந்து ரொம்ப பொதுமக்களோட என்னை அசிங்கப்படுத்தினா நாங்க எப்படிங்கம்மா வாழ்றது? நீங்களே சொல்லுங்கம்மா. நான் எப்ப அசிங்கப்படுத்துறேன் சொல்லு. அம்மா நீங்க எழுதி விட்டுருக்கீங்களா? அச்சா சொன்னீங்கம்மா. ஆறுமுக சார் எழுதி விட்டுருக்காரு. அம்மா நீங்களும் கீழே இருக்கிற அதிகாரி பேச்சு கேட்டே எழுதிருக்கீங்க. அதுக்கு கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. சரிங்கம்மா சரிங்கம்மா.